Hey guys, welcome back. SnapUp லேருந்து 2500 rupeesக்கு வந்து விஷன் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ரீசெண்டாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்ற வந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சிருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். இன்ட்ரெஸ்டராக இருக்க வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த விஷன் ஸ்மார்ட் வாட்ச் வந்து அமேசானில் நமக்கு வந்து 2400லேருந்து 2500 rupees வரைக்குமே வந்து ப்ரைஸ் வேரி ஆகிட்டு இருக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து இந்த ப்ரௌன் கலர். கண்டிப்பாக வந்து இந்த வாட்சோட குட்டி அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துருக்கேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட ஸ்னாப்பப்போட விஷன் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேலே இருக்க இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை பிரிண்ட் பண்ணி என்ன கலரில் வாட்ச் இருக்கோ அதையும் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 1.93 inch டிஸ்பிளே இருக்கதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட்ச் வந்து மேட் இன் இந்தியா. அண்ட் பேக் சைடு வந்து வாட்சோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி வந்து 7,999 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் ஸ்னாப்அப்னு ஒரு எல்லோ கலர் கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த வாட்ச் இருக்குது. வாட்ச்க்கு நம்ம பொறுமையாக வரலாம். உள்ள ஒரு குட்டி பெட்டியில் வந்து ஸ்னாப்பப்போட ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க போர்ட்ஃபோலியோவில் இருக்க மற்ற ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் இந்த ஒரு குட்டி பாக்ஸில் வந்து சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. வாட்ச் வந்து ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஒரு கோல்டன் கலரில் வந்து ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் நம்ம பார்த்தோன்னா சார்ஜிங் போட்டிருக்கு, சென்சார்ஸ் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் வந்து ஸ்பீக்கர் வென்ட் இருக்குது. வாட்சோட ரைட் சைடு நம்ம வந்தோன்னா ஒரு ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து மைக் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்சை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து வாட்ச் சுவிட்ச் ஆன் ஆகிடுச்சு. வாட்சோட யூஐ மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஃபோனை ஃபைன் பண்ணுறதுக்கான டாகல் இங்கே இருக்குது. டார்ச் லைட் வந்து இங்கேருந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கேருந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டாக இருக்குது. பட் நம்ம ஃபோனோட வந்து பேர் பண்ணோம். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் வந்து விட்ஜெட்ஸ் வந்து நம்ம குயிக்காக அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் ஸ்வைப் பண்ணால் வந்து நம்ம குயிக் மெனு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த குயிக் மெனுவுக்கு போயிடலாம். கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஃபிசிக்கல் பட்டன் வந்து மெனுக்குள்ளே போகிறதுக்கும் பேக் வரதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிசிக்கல் பட்டன் டபுள் டைம் டேப் பண்ணால் வந்து மெனு ஸ்டைல் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து லிஸ்ட்டில் இருக்குது நிறைய மெனு ஸ்டைல் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறமா 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே போய் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ரீசெண்ட் ஆக்டிவிட்டி எதாவது பண்ணியிருக்கோன்னா இங்கே காட்டும். மெசேஜ், அதுக்கப்புறமா வந்து கான்டாக்ட், நம்ம காலிங் ஃபீச்சரோட மெனு வந்து செப்பரேட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட், ஹெல்த்துக்குள்ளே போனால் ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணிக்கலாம், SpO2, பிபியை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். லேடிஸ்க்காக மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அந்த ஆப்ஷனும் இருக்குது. ப்ரீத்திங் மோட் செப்பரேட்டாக இருக்குது. அண்ட் ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து வாட்ச் பண்ணோம். மியூசிக் பிளேயர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட மியூசிக் வந்து வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடிஷ்னலாக வந்து 2 கேம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்பர் கேமு, இன்னொன்று வந்து ஒரு ரேசிங் கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து ஃப்ளாப்பி பேர்ட் பார்ப்போம். பட் இந்த ரேசிங் கேம் எல்லாமே வந்து 90s கிட்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ கேமில் வந்து கண்டிப்பாக விளையாடி இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும் வாட்சில் ப்ளே பண்ணுறதுக்கும். அண்ட் தென் வந்து யூட்டிலிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த யூட்டிலிட்டிஸ்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து ஆம்பியன்ட் சவுண்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற வந்து பார்த்துக்கலாம். இது ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா நம்ம ஆப்பிள் வாட்சில் வந்து இந்த ஃபீச்சர் பார்த்துருப்போம். பட்ஜெட் வாட்சில் இது கொடுத்தது வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கார்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம QR கோட் ஏதாச்சும் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாப் வாட்ச், டைமர், கால்குலேட்டர், ஃப்ளாஷ் லைட், அலாம் கிளாக், மற்ற பேசிக் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷட்டர் இருக்குது. ஃபோனோட கேமரா வந்து நம்ம வாட்சில் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஃபைண்ட் மை ஃபோன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம்னா ஃபோன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, 5 மெனு ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா DND லோ பவர் மோடு. ஸோ இது வாட்ச்க்கு வந்து பாஸ்வேர்டு வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ வாட்ச் UI வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன்லேருந்து பார்க்கலாம். இந்த வாட்ச் வந்து ஸ்கொயர் டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 2.5D கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட் அந்த கர்வ்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஃப்ரேம் அண்ட் பேக் மெட்டீரியல் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பாலிகார்பனேட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்சோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 22 mm ரிமூவபிள் சிலிகான் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப்போட குவாலிட்டி நல்லா இருக்குது. அதில் வந்து நமக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. செம்ம சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. லாங் வியருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் யாராச்சும் வந்து ஒரு தின் ரிஸ்ட்டே இருக்கவங்க வியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் வந்து தாராளமாக வியர் பண்ணலாம். அடிஷ்னலாக IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்வெட் அண்ட் மைனஸ் ஸ்பிளாஷஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வாட்ச் ரெசிஸ்ட் பண்ணும். டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 1.93 inch கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து
வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பஞ்சியாக எடுத்து கொடுக்குது. 450 நிட்ஸ் பிரைட்னஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவுட்டோரில் ஓரளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஸோ மேக்ஸிமம் ஃபுல் பிரைட்னஸ்லாம் அவுட்டோரில் வந்து ஓரளவுக்கு விசிபிளாகவும் இருக்குது. நமக்கு டிஸ்பிளேயோட டச் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குது. மேஜராக வந்து டிஸ்பிளேல நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. டிஸ்பிளேல பை டிஃபால்ட்டாக வந்து 9 வாட்ச் ஃபேஸ் இருக்குது. அடிஷ்னலாக வந்து 100+ வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட் இருக்குது. JYOU Pro ஆப் மூலமாக வந்து நம்ம அடிஷ்னல் வாட்ச் ஃபேஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டம் வாட்ச் ஃபேஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெனுக்குள்ளே போயிட்டு காண்டாக்ட் பர்சன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து காலிங் ஃபீச்சர்ஸ். இங்கே வந்து கால் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோனோட வந்து நம்ம பேர் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் இந்த டாகிள் வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோனோட பேர் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஃபோன் ப்ளூடூத்தோட பேர் பண்ணதுக்கப்புறமா சேவ் பண்ண காண்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து காண்டாக்ட் பர்சனில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா டயல் பேடு, கால் ஹிஸ்ட்ரி இதெல்லாமே இருக்குது. அண்ட் கால் ரீசெட் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிடலாம். நமக்கு இன்கமிங் கால் வரும்போது டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும். ஸோ கால் அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம், ஸோ மியூட் போடலாம். அதுக்கப்புறமா வந்து குயிக்காக ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம கால் அட்டன் பண்ணதுக்கப்புறமா ஸோ கால் வந்து மியூட் போட்டுக்கலாம். கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிடுது. அந்த சுவிட்ச் ஓவர் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. வால்யூம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நமக்கு அடிக்குவேட்டாக இருக்குது. மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ இண்டோரில் நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குது. பேட்டரி அண்ட் சார்ஜிங்னு பார்த்தோன்னா நார்மல் யூஸேஜில் வந்து நம்ம அப் டு 7 days வரைக்கும் பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காலிங் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு 1 to 2 days வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வாட்ச் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறது அரௌண்ட் ஒரு 2 hours ஆகுது. ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்னு பார்க்கும்போது 100+ ஒர்க் அவுட் மோட் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பேசிக்லேருந்து இன்டென்ஸான ஒர்க் அவுட் மோட் வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் அவுட் மோட் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அக்யூரேசி நம்ம பார்க்கும்போது ஸ்டெப் அக்யூரேசி வந்து அரௌண்ட் 70 to 75% வரைக்கும் இருக்குது. ஸோ இண்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாமே வந்து ஓகேவா இருக்குது. ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக வந்து ப்ரீத்திங் மோட் இருக்குது. ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணலாம். SpO2 சப்போர்ட் இருக்குது. BP வந்து நம்ம வாட்ச்ல வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் லேடிஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரிமைண்டர் இருக்குது. ஐடில் அலர்ட் ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆப்லேருந்து வந்து அதை எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து வாட்டர் ரிமைண்டர் சப்போர்ட், மெடிசின் ரிமைண்டர் வந்து இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம ஆப்பில் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செட் பண்ண டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து வாட்ச்ல நோட்டிஃபிகேஷன் வரும். ஹார்ட் ரேட், SpO2 வேல்யூஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அக்யூரேட் வேல்யூஸாக மட்டும் எடுத்துக்காதீங்க. டேபிள் மேலே வச்சு மெஷர் பண்ணும்போது ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகலை. அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ச் வந்து நமக்கு அமேசானில் 2400 2500 அவைலபிளாக இருக்குது. கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு 50 to 100 rupees வந்து ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் SnapUp ப்ராடக்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த விஷன் ஸ்மார்ட் வாட்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியன் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். SnapUpலேருந்து வந்து ஆன்லைன் சர்வீஸ் சென்டராக இல்லாமல் ஆஃப்லைனில் நிறைய லொக்கேஷனில் வந்து சர்வீஸ் சென்டர் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு புது பிராண்ட்லேருந்து ஆஃப்லைன் சர்வீஸ் சென்டர் இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. தமிழ்நாட்டில் எடுத்துட்டாலே வந்து நிறைய மேஜர் சிட்டிஸ்லையுமே வந்து இவங்க சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த சர்வீஸ் சென்டர் டீட்டெயில்ஸ் நான் வந்து நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.